நம்மோடு பிறந்த இந்த காற்று நாம் இறந்த பிறகு 3 நாட்கள் கழித்து நம் உடலை வீங்க வைத்தும் அழுக வைத்தும் அனைத்து வாயுக்களும் வெளியேறிய பிறகு நம் உடலை கிழித்து நம் கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியே செல்கின்றது. நாம் இறந்த பிறகு நம் உடலில் 7 நாட்கள் வரை இந்த வாயு வியாபித்து இருக்கும். அதாவது தச வாயுக்களில் 9 வாயுக்களும் நிறுத்தப்பட்டு அது செயல்படுத்தும் உறுப்புகளும் முழு நிறுத்தம் கண்டு எந்த வழியாக உடலை விட்டு உயிர் வெளியேற வேண்டுமோ அந்த வழியாக தனஞ்சயன் என்ற அந்த வாயு மற்றவற்றையும் வெளியே அழைத்து செல்லும். அதன் பின்னரே உயிர் பிரியும். மீண்டும் பிறப்பெடுக்கும் காலம் வரும்பொழுது அதற்கென குறிப்பிட்ட தாயின் கர்ப்பத்தில் சேர்ப்பிக்கும் வேலையும் இந்த தனஞ்சயன் வாயுதான் செய்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.